கர்த்தர் மேல் நம்பிக்கை. விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டியது அது விசுவாசம். அவரை விசுவாசிப்பது. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம், இல்லாத ஒன்றை, அதாவது நம் காணாதது ஒன்றை நாம் விசுவாசித்து நடப்பது, அவரை தெய்வமாக நாம் நினைத்து அவரை பின்பற்றுவது விசுவாசம். பேசிக்காக அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அந்த விசுவாசம் இருந்தால் தான் காணாத அவரை நாம் விசுவாசிக்க முடியும். ஆனால் நம்பிக்கை என்பது செயலில் ஈடுபடுவது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பல லட்சம் மக்களை அவன் நழித்து கொண்டு வரும் பொழுது, இதோ சிவந்த சமுத்திரம் முன்பாக நின்று நான் இந்த சமுத்திரத்தை பிரிக்க போகிறேன், உன் கோலை உயர்த்து என்கிறார். அப்போ விசுவாசத்தினாலே தான் இந்த தூரம் வரைக்கும் மோசே வந்தார். ஆனால் உடனே அந்த கரத்தை உயர்த்தி கோலை உயர்த்துவது என்பது நம்பிக்கை. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது, நோவா அவன் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் அவன் காணப்பட்டான். மழை இல்லாத அந்த நாட்களிலே, பனி பெய்த அந்த நாட்களிலே, மழையை காணாத அந்த நாளிலே பயங்கரமாக வெள்ளம் வரப்போகிறது, அழிவை கொண்டு வர அளவிலே உயரமாக தண்ணீர் வரப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் ஒரு பேழையை ஆண்டவர் கட்ட சொன்னார். அப்போ அவர் மழையை பார்க்கவில்லை, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் நம்பி அவர் பேழையை கட்டினார், கிரியையிலே ஈடுபட்டார். இது நம்பிக்கை. அடுத்தது ஆபிரகாம். ஆண்டவர் கூப்பிட்டார், உடனே அவர் கீழ்ப்படிந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, விசுவாசித்து அதற்கு பின்பாக செயலிலே ஈடுபட்டார். எல்லாவற்றையும் பேக் பண்ணி குடும்பம் உறவினர்களை அந்த தேசத்தை விட்டு அவர் கிளம்பினார். கிரியைகளில் ஈடுபடுவது. ஆண்டவருடைய விசுவாசி, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் கிரியிலே காட்டுவது, பயங்கரமான சூழ்நிலையில கூட ஆண்டவரை நம்புவது, ஆண்டவர் நம்பி செயல்படுவது பாருங்க, குதிக்கிறோம் பாருங்க கர்த்தருக்காக. ஆமா, அது எப்படின்னு தெரியாம நம்ம செயல்படுவது நம்பிக்கை. அதான் நீதிமொழிகள் 2:3 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து. 6 உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிரவைப்படுத்துவார். அதனால நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கலாம், ஆராதிக்கலாம், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம், பின்பற்றலாம். ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது, நம்ம தீர்மானம் எடுக்க போது, பயங்கரமான சிச்சுவேஷன்ல, பயங்கரமான டேஞ்சர்ல, ஆபத்தான நேரத்தில் உடனே ஒரு சொல்யூஷன் எடுக்கணும், உடனே ஒரு முடிவு எடுக்கணும், இதுதான் சரி அப்படின்னு உலகத்தாரை போல நம்ம சுய புத்தியிலே சாய்ந்து, நம்முடைய புத்தியிலே சாய்ந்து நாம செயல்பட்டோம்னா கர்த்தர் பேல நம்பிக்கை வைக்கவில்லை என்ற அர்த்தம். அதான், நீ சுய புத்தியிலே சாயாது. ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் நீ உன் சுய புத்தியிலே சாயாமல், இவர்களும் அப்படிதான் செய்கிறார்கள், அவர்களும் அப்படிதான் செய்கிறார்கள், இப்படி செய்தால் நல்லா இருக்கும், எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நீயா டிசைட் பண்ணனா, கர்த்தரிடம் போகாம, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம, ஆமென், அது டிலே ஆனாலும், கர்த்தருடைய வழிகள் கஷ்டமானாலும், கர்த்தருடைய வழிகள் பாடுகள் அனுபவிக்க வேண்டி நேர்ந்தாலும், சில நேரத்தில் துன்பமானாலும், சில நேரத்தில் இழப்பானாலும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை, அது முழு இதயத்தோடு வேதம் சொல்லுகிறது, நீ முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிரவைப்படுத்துவார். அதனால ஏதோ ஒரு காரியத்தை நம்பி, ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருடைய பேச்சை கேட்கறது, பெரிய ஆபத்து வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காம முடிவெடுப்பது, அது திருமணமாகட்டும், வேலையாகட்டும், அல்லது பிரயாணமாகட்டும், அது நீங்க பிசினஸை தொடங்குவதாகட்டும், வேறு எந்த முடிவு எடுத்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் முன்பு போய் நின்று அவருடைய சித்தத்தை அறிவது கர்த்தருக்கு விருப்பம். அதான் எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக்கொள். ஏதாவது ஒன்று தீர்மானம் எடுக்க போறீங்களா, சரியான எனக்கு வருமானம் வரல, இல்லை இப்படி போனால், இப்படி செய்தால் எனக்கு நிறைய வருமானம் வரும், இது செய்தால் எனக்கு பதவி உயர்வு வரும், இந்த ஊருக்கு போனால் எனக்கு நல்ல வருமானம் வரும், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப கடனில் இருக்கிறேன், நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், இவரை திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும். இல்லை தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தரை விசுவாசிவது மாத்திரம் இல்லை, ஆண்டவராக இயேசுதான் தெய்வம் என்பதை பிசாசுகளோட விசுவாசிக்கிறது, நடுங்குகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் மனுஷனுக்கு பயம் இல்லை. பயம் இல்லாததுனால்தான் நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பூர்ணமாக நாம் பெற்றுக்கொள்வதில்லை.
அப்போ அந்த நேரத்தில் ஆபத்து வரும்போது என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தன் சுய புத்தியில சார்ந்து தீர்மானம் எடுத்துவிட்டு பின்பாக நிறைய நஷ்டத்துக்குள்ளாக அவர் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார், முழுதியத்தோடு உன் வழிகள் எல்லாவற்றிலும் சின்ன காரியமான பெரிய காரியமானாலும், சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம், சின்ன ஆபத்து பெரிய ஆபத்து வந்தாலும், ஆண்டவரே அது செய்யட்டுமா தலை போகிற நேரத்தில் கூட நம்ம கர்த்தரிடம் கேட்கும் பொழுது, அப்போது கர்த்தர் சொல்கிறார், உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல பாருங்க, எப்பவுமே வேதனை இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நாம தேடுகிற ஆசீர்வாதத்துல நன்மை இருக்கிறது போல இருக்கும் நாம டிசைட் பண்ணோம்னா. ஆனால் வேதனைகளோடு கூட அது வரும். ஆனா கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கும் போது, கர்த்தருக்காக நாம காத்திருக்கும் போது, கர்த்தரையே நம்பி நாம ஜீவிக்கும் போது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதுல வேதனை இருக்காது என்று சொல்லி நாம பார்க்கிறோம்.